சூர்யா அந்த செவத்தை இடிச்சிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் இருங்க, தினமும் மஞ்சள் கலரா தெரியுதே அப்படிங்கிறாங்க. உடனே உள்ள இருந்து பாக்குறாங்க தங்க பிஸ்கெட். இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதை ஃபுல்லா இடிச்சு பாக்குறாங்க. ஏகப்பட்டது இருக்கு. அதை எடுத்து பேக்ல எடுத்து போட்டுக்கிறாங்க. மாதிரி நீ நம்பிக்கையோட இருந்தது வீண் போகல, அம்மா நம்மள காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. மாறி அதுக்கப்புறம் நாங்க பேங்குக்கு போய் இந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்து வீட்டை மீட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. மாறி இதெல்லாம் கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ மாறி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் நீ நம்ம வீட்டுக்கே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு உன்னோட பெருந்தன்மை யாருக்கு வரும் மாறி, நீ வீட்டை விட்டு வெளியே போனது அரவிந்தனால தான், நீதி தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் உன் கூடயே வந்துட்டான். இப்போ இந்த வீடு போனதுக்கு காரணம் அரவிந்த் தான், மீட்டு கொடுத்ததும் நீதான், உன்னோட பெருந்தன்மை யாருக்கு வரும் மாறி அப்படின்னு பயங்கரமா விட்ட போட்டுட்டு இருக்காங்க. தாரா அதை பார்த்துட்டு சங்கரவாண்டி யோசனை பண்றாரு, என்ன அக்கா புதுசா நிறைய விட்ட போடுது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரவிந்தனாலதான் இது எல்லாமே ஆச்சு. சூர்யா மாதிரி பிசினஸ் பண்ண தெரியல அரவிந்துக்கு அப்படின்னு தாரா சொன்னோடனே, மா என்ன எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. நீ பேசாம இருடா, உண்மை அதுதானே மாறி, பிரச்சனையில இருந்து எப்போ இந்த வீட்டை மீட்டையோ அந்த வீடு உனக்கு தான் சொந்த மாதிரி, இனிமேல் அது உன்னோட வீடு, வீடு மட்டும் இல்ல கம்பெனியும் உன்னோடதான் அப்படின்னு சொன்னோடனே ஜெகதீஷ்க்கு பயங்கர சந்தோஷம். ஆனா என்னடா இங்க நடக்குது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு அரவிந்த். ஹாசினி கேக்குறாங்க, அத்தை நீங்க பேசுறீங்க, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும் போதே மனசுல நினைச்சிட்டு இருக்காரு சங்கரபாண்டி. என்னால தான் நம்ப முடியல, ஒரு நாள் சிஸ்டர் கோயில்ல இருந்தாங்க, அதுக்குள்ள இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாறி நீயும் சூர்யாவும் வீட்டுக்கு வரணும், சூர்யா மறுபடியும் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிட்டு இந்த கம்பெனியை நடத்தணும் அப்படின் போது அதுதான் பார்த்தேன். மாரியோட குழந்தைய அழிக்கிறதுக்கு மாரிய வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சிஸ்டரு இந்த திட்டத்தை பயன்படுத்தி மாரிய வர வைக்க பிளான் போட்டாங்க. ஓகே 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 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி. என்ன மாதிரி யோசனை பண்ணிட்டே இருக்க சூர்யா, தயவு செய்து இதை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத, நீயும் மாரியும் வீட்டுக்கு வரணும், நீ அந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கணும் சூர்யா, தயவு செய்து இது வேண்டான்னு சொல்லிடாத, எனக்காக பிளீஸ் இதை செய்ய சூர்யா. அப்ப மாறி சொல்றாங்க, உங்க கனவு லட்சியத்தை இப்பவும் எங்கனால நிறைவேற்றி வைக்க முடியாதத மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா இப்பவும் சிஸ்டர் விரிச்ச வலையில மாறி எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு சங்கரபாண்டி. மாறி அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, ஏன் மாறி வேண்டான்னு சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார், இப்ப நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தாரா சொல்றாங்க, நீ தேவி அக்கா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்க, அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு நீ வர வேண்டாமா, வா மாறி அப்படிங்கிறாங்க. தாரா சிஸ்டர் தான் இத்தனை தடவை கூப்பிடுறாங்களா, வா மாறி அப்படின்னு சங்கரபாண்டியும் சொல்றாரு. நாங்க இப்ப இருக்கிறது தேவி அம்மா வாழ்ந்த வீட்டுலதான், தேவி அம்மா ஆரம்ப காலத்துல அங்கதான் வாழ்ந்திருக்காங்க, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே, கரெக்ட் மாறி இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு ஜெகதீஷ் கேக்குறாரு. காலையில இருக்கவங்க சொன்னாங்க மாமா, தேவி அம்மா வாழ்ந்த ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வீட்டுல தான் நான் குழந்தை பெத்துக்கணும் மாமா, தேவி அம்மாக்கும் சந்தோஷம் எனக்கும் அதான் சந்தோஷம் அப்படின்னு மாறி சொன்னோடனே, நம்ம இப்ப தங்கி இருக்க வீடும் தேவி அம்மா வாழ்ந்த வீடு தான், அங்கேயே வந்து குழந்தை பெத்துக்கலாம்ல மாதிரி அப்படின்னு தாரா சொல்றாங்க. இல்ல இல்ல, ஆரம்ப காலத்துல தேவி அம்மா வாழ்ந்த வீடு, அந்த வீட்டுல குழந்தை பெத்துக்கிறதா சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹாசினி சொல்றாங்க, மாறி சொல்றதும் கரெக்ட் தானே அத்தை அப்படின்னு சொல்றாங்க. நீ பேசாம இரு ஹாசினி, அப்போ நீ வீட்டுக்கு திரும்பவும் வரமாட்டியா மாதிரி, நான் வரவே மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, கண்டிப்பா வருவேன் அத்தை, குழந்தையோட வருவேன் அப்படின்னு சொன்னோடனே தாராக்கும் சரி சங்கரபாண்டிக்கு ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. கண்டிப்பா வருவேன் அத்தை, கண்டிப்பா குழந்தையோட வருவேன், தேவி அம்மாவோட கால் வந்து அதுல படும் வீட்டுல அப்படின்னு சொல்லும் போதே தாரா நினைச்சு பாக்குறாங்க. அந்த சாமியார் சொன்னார் பாத்தீங்களா, அதை நினைச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜெகதீஷ் சொல்றாங்க, நீ சொல்றது கரெக்டாமா, நீ அங்கேயே இரு, ஆனா இன்னொரு விஷயம், கம்பெனி பொறுப்புனாச்சு நீ ஏத்துக்கலாம் சூர்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க மாறி. சூர்யா நீ ஆபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் சொல்றாரு. அப்ப வந்து ஓகே பான்னு சொல்லிட்டு, அரவிந்த் நீ என் கூட ஆபீஸ் வா, நான் என்னென்ன பண்றேன்னு பார்த்து கத்துக்கோ அப்படிங்கிறாங்க. கடுப்புல சரி ப்ரோ அப்படின்னு சொல்றாரு அரவிந்த். அதுக்கப்புறம் ஹாசினி சொல்றாங்க, ரொம்ப நன்றி மாதிரி, நீ மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்காது, சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அக்கா ஒரு மருமகளா நான் இந்த காரியத்தை பண்ணேன், நீங்க எல்லாம் வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாங்க சாமி கும்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜெகதீஷ் குடும்பம் எல்லாம் போறாங்க. அங்க இருந்து ஒரே டென்ஷன்ல தான் வந்துட்டு இருக்காங்க. தாரா என்னடா இது இவ்வளவு பேசியும் மாறி வரமாட்டேன்ட்டால அப்படின்னு சோகத்துல வந்துட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி அரவிந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க, நீ இப்படி சாமி கும்பிட்டு இருந்தா உனக்கும் புதையலா வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ மாமா பேசாம வான்னு சொல்லும் போது, இவன் நிஜமானே வெள்ளைக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டானா இல்ல இவன் ஆட்டையை போட்டுட்டானான்னு தெரியலையா அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க. மாமா முதல்ல வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அரவிந்த். அதுக்கப்புறம் மரியா கால் பண்றாங்க தாராக்கு, என்னாச்சு ஆண்டி அப்படிங்கிறாங்க. வீடு ரெடி, நீங்க அண்ணா நகருக்கு உடனே கிளம்பி வாங்க, பணமும் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிட்டேன் மரியா, ஆனா வந்து இங்க வேற விஷயம் நடந்துருச்சு மரியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. 30 கோடி மாறி கொடுத்து வீட்டை மீச்சுட்டா, இல்ல அந்த தேவி தான் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆண்டி அந்த தேவி விஷயத்த நான் மறந்து
மறந்துட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அது தேவி இருக்கிறவரையிலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க தாரா. நான் அவளை நான் பாத்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க மரியா. அதுக்கப்புறம் வீட்டுல படுக்க போறாங்க. எனக்கு குல்ஃபி வேணும்னு சொல்றாங்க. ரோட்ல குல்ஃபி சவுண்ட் வேற கேக்குது. வாங்கித்தாங்க ஹஸ்பண்ட் சார் அப்படிங்கிறாங்க. மாறி குழந்தைக்கு சளி பிடிச்சுக்கும் வேண்டாம் மாறி அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் சார் எங்க ஊர்ல சொல்லுவாங்க புள்ள தச்சு புள்ளையா கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னா குழந்தைக்கு காதுல சீல் பிடிச்சுக்குமாமா. குட்டி தேவி அம்மாக்கு காதுல சீல் பிடிக்கணுமா சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் குல்ஃபி வாங்க போறாரு. பார்த்தா அவர் 2-3 தெரு தள்ளி போயிடுறாரு. இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார் ஒரே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களும் ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாரு, ஏன் ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்குன்னு பாக்குறியா, ஏன் ஒரு ஐஸ்கிரீம் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்க குழந்தைக்கு ஒன்னொன்னே வாங்கிட்டு வர்றீங்க, அப்ப என் மேல எல்லாம் பாசம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீயும் முக்கியம் குழந்தையும் முக்கியம், நீ 2 பேரும் 2 கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிருது. இப்போ விக்ரம் வர்றாரு. விக்ரம் ஒரு போட்டோ கொடுக்குறாரு. இது யார் போட்டோ அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணுதான் அந்த விஷம் தடவன புக்க வாங்கின பொண்ணு அப்படிங்கிறாங்க. போட்டோ தெளிவா தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமா யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. மரியா டிசாசோ அப்படின்னு சொல்றாங்க. யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சூர்யா கேக்குறாரு, மரியாவுக்கும் மாரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கும் தெரியல சூர்யா, இந்த போட்டோ புக் ஷாப்ல இருக்க CCTVல இருந்து எடுத்ததுப்பா. உங்க 2 பேத்துக்கும் இவளை பத்தி தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு போட்டோ கொடுத்து இது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு தான் முகம் தெரியுது, ஆனா இது எங்க 2 பேத்துக்குமே தெரியாது அப்படின்னு மாரியும் சொல்றாங்க. சூர்யாவும் சொல்றாங்க. உங்க 2 பேத்துக்குமே தெரியலன்னா அப்புறம் என்னதான் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றாரு விக்ரம். இந்த பொண்ணு இத்தனை நாளா எங்க இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு இத்தனை நாளா அமெரிக்கால இருந்திருக்கு, இப்பதான் இங்க வந்திருக்கு. விக்ரம் சொல்றாரு, எனக்கும் யாருன்னு தெரியல, அதனாலதான் உங்களை கேட்க வந்தேன். ஒருவேளை இந்த பொண்ணு இந்த கருப்பு இருக்கும் சண்முகம் ஒருத்தரோட ஒய்ஃபா இருக்குமோ? ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, வயசு வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா விக்ரம், அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் சண்முகத்துக்கும் சம்பந்தமே இல்ல விக்ரம். இந்த பொண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பொண்ணோட டீடைல்ஸ் வேணும். அதனால பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நான் கேட்டிருக்கேன். எனக்கு கூடிய சீக்கிரத்துல அது விவரம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. இந்த பொண்ணை நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொன்னு, அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றோம் அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. விக்ரம் போயிடுறாரு. யாரா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.